இப்பொழுது ஒரு வசனத்தை வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. முழு உள்ளத்தோடு நம் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். இந்த நாளிலே ஆண்டவரே கரசலாண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜாவே. அப்பா தகவலே ஆராதனைக்கு நேராக ஆண்டவரே இந்த சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். இயேசப்பா சொல்லுங்கய்யா தகவலே ராஜா கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்மணி போல நீங்க பாதுகாத்தீங்கப்பா. நாங்கள் முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம் இயேசப்பா சொல்லுங்கய்யா. தகவலே இந்த நாளிலே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. நாங்கள் இந்த நாளை உற்சாகமாய் கர்த்தாவே உம்மை பாடி உம்மை ஆராதிக்க உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ள நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் அருமையான கர்த்தாவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரோடும் தேவனின் இடைபெறணும் இயேசப்பா சொல்கிறார். ஆண்டவர் இந்த ஆராதனை வேலையை இயேசப்பா இந்த தெய்வீக வல்லமை ஒவ்வொருவரையும் தொடட்டும் இயேசப்பா சொல்கிறார். என்ன பலவீனத்தோடு இருந்தாலும், என்ன கர்த்தாவே சோதரம் ஐயா சூழ்நிலையோடு இருந்தாலும், என்ன தேவையோடு இருந்தாலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. எங்களோடு கூட தேவன் நீங்க அசைவாடுங்க. இந்த கிருபையுள்ள கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. Hallelujah.
இந்த நாட்களை கண்டு கர்த்தாவே ஆண்டவரே அஞ்சி விடாதபடி, இந்த நாட்களை கண்டு பயந்து விடாதபடி கர்த்தாவே ராஜாவே நாங்கள் உண்மையே கர்த்தாவே நாங்கள் ஆராதித்து ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தணும் ஐயா. நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா, நீங்க எங்களோடு கூட இருக்கிறபடியா நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ராஜாவே. சோத்திரம் ஐயா. ஆண்டவரே கர்த்தரே ஆண்டவரே தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஏசப்பா தகப்பனே இந்த நாளிலே ராஜாவே நாங்கள் ஆண்டவரே உம்மை கர்த்தாவே சோத்திரம் ஐயா மகிமைப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் இடைவிடாமல் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நாடி கர்த்தாவே நாங்கள் தொழுது கொண்டு இருக்கிறோம், துதித்து கொண்டு இருக்கிறோம் ஐயா. சோத்திரம் ஐயா. தேவரே அப்பா ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரே அப்பா தகப்பனே உம்முடைய பிரசன்னம் கடந்து போவதற்காக சோத்திரம். ஆண்டவரே படுக்கைகள் மாறட்டும், யாவையும் படுக்கைகள் மாறி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கர்த்தாவுடைய தெய்வீக சுகமளிக்கிற கரம் இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரே எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் தேவனுடைய கரம் தொட்டு சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா சூழ்நிலையை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். தேவைகளை கர்த்தர் நீங்க சந்திப்பீராக. இந்த ஆராதனை வேளையிலே தேவனுடைய பிரசன்னம் ஐயா ஒவ்வொரு கர்த்தாவே சோத்திர பிள்ளைகளை நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே எங்களோடு உடைய தேவனின் இடைப்பட்டீரே அதற்காக நன்றி ஏசப்பா. உடைய பிரசன்னத்தினாலும் உடைய மகிமையினாலும் எங்களை நிரப்பினீரே உமக்கு நன்றி 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 அப்பா. உமக்கு கோடி கோடி நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபக்கேளும் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால மீண்டும் கூட இந்த ஆன்லைன் வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம் செய்திக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கூட இந்த நாட்கள்ல இதிலிருந்து எதை நாம் தியானம் செய்ய போகிறோம் என்று சொன்னால், விசுவாசத்தை எப்படி நாம் காத்துக்கொள்ளுவது. விசுவாசம் இந்த நாட்கள்ல காத்துக்கொள்ளக்கூடாதபடி, தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் என்றால் நம்பிக்கை காத்துக்கொள்ளக்கூடாதபடி என்னென்ன இடர்கள் நமக்கு வருகிறது என்பதை குறித்து இந்த நாட்களில் தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். இன்னும் கூட ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். வாசிக்க பார்க்கலாம். யூதா 20வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். யூதா 20வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, உங்கள் விசுவாசத்துல உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாட்களில் கூட ஒரு உறுதியற்ற தன்மைகள் வருகிற காலமாக வாழ்கிற இந்த நாட்கள் விசுவாசத்தில் இருக்கிற உறுதியை தளர்ந்து போக பண்ணுகிற ஒரு நாட்கள்ல நாம் கடந்து வந்து கொண்டிருக்கோம். ஆகையினால் இந்த நாட்கள்ல நாம் தேவனோடு கூட நடந்த அது போல் சொன்னது போல, நான் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்போ இனி வரும் காலங்களிலே நாம் இருக்கிற இந்த நாட்களிலே நாம் எப்படி விசுவாசத்தை காத்துக்கொள்வது, விசுவாசத்தை காத்துக்கொள்ளக்கூடாதபடி என்னென்ன இடர்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தெளிவாய் பார்க்கலாம். வாசிங்கள். மத்தேயு 11வது அதிகாரத்துல 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என்னிடத்தில் இடரல் அடையாதிருங்கள், என்னிடத்தில் இடரல் அடையாதிருங்கள் எவனோ அவன் பாக்கியவான். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து, என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்ப தேவனிடத்துல நம்ம இடரல் அடையாதபடி, அப்ப என்ன இடரல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில இடரல் வராதபடி, கர்த்தரோடு கூட இருக்கிற ஐக்கியத்துல இடரல் வராதபடி, கர்த்தரோடு கூட இருக்கிற உறவுகள்ல இடரல் வராதபடி, கர்த்தரோடு நாம் நடந்து கொண்டு இருக்கிறோமே அந்த நடக்கிற அந்த நடக்கையில ஒரு தடுமாற்றம் வராதபடி, இடரலை குறித்து இங்க பார்க்கும்போது தடுமாற்றம், தயக்கம், விலகி ஓடுகிற ஒரு காரியம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம தேவனோடு கூட தயங்கி அவரோடு கூட உறவு கொள்ளாதபடி, தேவனோடு கூட நாம் ஸ்தோத்திரம் நடக்கிற நாம, தேவனோடு கூட ஸ்தோத்திரம் இணைந்து நடக்கிற நாம நம்முடைய வாழ்க்கையில தடுமாற்றம் இல்லாம நடக்கணும். விலகி ஓடக்கூடாது.
எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை விட்டு விலகி ஓடுகிற பிள்ளைகளாக, விசுவாசத்தை விட்டு விலகி ஓடுகிற பிள்ளைகளாக, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலிருந்து நம்ம ஒரு துளி அளவும் விலகி ஓடுகிற பிள்ளைகளாக இராதபடி முழுவதுமாக விழிப்பருந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னது போல கர்த்தருக்குள்ளே நாம் நிலை நிற்கிற பிள்ளைகளாக, விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக நாம் காணப்படும் போது தேவன் நம்மை குறித்து சொல்கிறார், என்னிடத்தில் இடர்கள் அடையாமல் இருக்கிறவன் யாரா இருக்கிறானா, அவன் பாக்கியவானாய் இருக்கிறான். ஆகையினால் இந்த நாட்கள்ல இந்த இடர்களை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவது இடர்கள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது மத்தேயு 16வது அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிற முதல் இடர்களை பாருங்க. பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்கும்படி கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக அஸ்தமனமாகிற போது செவ்வானம் விட்டு இருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயம் ஆகிற போது செவ்வானமும் மந்தாரமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? பாருங்க, அங்க சொல்லப்படும் போது கூட என்ன சொல்லப்படுகிறது சொன்னீங்கன்னா சொல்றாரு, அற்புதங்களை கண்டு அதிசயங்களை கண்டு விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் நாம் இருக்கக்கூடாது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில தேவன் அநேக அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார், அதிசயங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு காரியத்துக்கும் அற்புதத்தை எதிர்பார்க்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கவே கூடாது. தேவன் சொல்லுகிறாங்க, பார்க்கும்போது அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாததுனால உங்களுக்குள்ள இடர்கள் வரக்கூடாது. அங்கே இருக்கிற அந்த பரிசேயரும் சதுசேயரும் என்ன கேட்கிறார்கள், ஆண்டவர் தான் என்று சொல்லி, நீங்க ஆண்டவர் தானா, தேவனுடைய குமாரன் தான் எங்களுக்கு உறுதிப்படுத்தும்படியா ஒரு அடையாளத்தை காண்பிக்கும். அது வானத்தில் ஒரு அடையாளத்தை. இன்றைக்கு கூட அநேக வேளைகளில் கூட தேவனுடைய பிள்ளைகள் கூட அடையாளத்தை எதிர்பார்க்கிற, அற்புதங்களை எதிர்பார்க்கிற, அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் மாத்திரமே தேவன் மீது நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடாது. அது அற்புதத்தையும் அடையாளத்தையும் எதிர்பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, விசுவாசத்தை காத்துக் கொள்ளாதபடி ஒரு இடரலை நமக்கு கொண்டு வருகிறது. இதுவே இடர்களின் முதல் படியாக இருக்கிறது. அப்போ அற்புதத்தை மாற்றம் காண்பிக்கிற பிள்ளைகள் தேவனோடு கூட அவர்கள் நடக்க முடியாது. அதனாலதான் பாருங்க, ஒரு சம்பவத்தை இயேசு சொல்லுகிறார். அவர் உயிர் தெழுந்து சீசரிடத்துல காட்சி அளிக்கும் போது தோமா அவர் சீசரிடத்துல சொல்றாரு, இயேசு கிறிஸ்து தான் அவர் என்று சொன்னால் அவரை தொட்டு பார்த்து, அவர் விழாவில் இருக்கிற காய்கள் எல்லாம் தொட்டு பார்த்து அப்பொழுதுதான் நான் அவரை நம்புவேன் என்று சொல்லுகிறார். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தோமாவிடத்தில் வந்து, தோமாவே என்னை தொட்டு பார் என்று சொல்லி காயங்களை, விழாவில் இருந்த அந்த காயங்கள் எல்லாவற்றையும் அவர் காண்பித்த போது அவர் தொட்டு பார்த்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறார். அப்போது கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ என்னை கண்டதினால், என் காயங்களை தொட்டதினால் நம்புகிறாய், என்னை காணாத ஒரு கூட்டம் வரும், என்னை காண கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தேவனுடைய அந்த அற்புதங்களையும் அதிசயங்களும் கண்டுதான் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவருக்கு நடக்க கடினமான ஒன்று. ஆனால் என் வாழ்க்கையில தேவன் என்னை ரட்சித்ததே ஒரு அற்புதம், என் வாழ்க்கையில தேவன் இதுவரை நடந்து போஷித்தாரே அதுவே அதிசயமான காரியம் என்று சொல்லி நாம் அவர் மீது நம்பிக்கை வைக்கும் போது நிச்சயமாகவே நாம் இடர் இல்லாமல் கடந்து போகலாம். ஆனால் கடைசி வரை அற்புதம் அதிசயங்களை காண்கிற பிள்ளைகள் இடறுகிற பிள்ளைகளாதான். இடறி போகிற அற்புதங்களை காணாத போது அவர்கள் இடறி போவார்கள், சோர்ந்து போவார்கள். இரண்டாவது ஒரு காரியத்தை நான் காண்பிக்கிறேன் பாருங்கள், வாசிக்க பார்க்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். பாருங்க, முதலாவது அற்புதத்தை காணாததனால இடரல் அடைகிறார்கள். இரண்டாவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் இடறுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த வார்த்தைகளை கவனித்து கேட்போம் என்று சொன்னால், இந்த நாட்களில் யார் ஒருவர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் எதிர்பார்க்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய வசனத்துக்கு ஒரு நாள் கீழ்ப்படிய மாட்டார்கள்.
தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்ப்பதை காட்டிலும் வார்த்தைகளை, கர்த்தருடைய வசனத்தை நம்பி ஜீவிப்பார்கள். அவர்கள் விசுவாசத்தை காத்துக் கொள்வார்கள். அவருடைய வாழ்க்கையில இடர்கள் வரா. இங்கே நாம் பார்க்கிறோமே, இந்த 1 பேதுரு 2வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கும்போது அவர்கள் என்ன செய்கிறார்களா? வசனத்துக்கு கீழ்ப்படியாததுனால இடறுகிறார்கள். வசனத்துக்கு கீழ்ப்படியாதனால் இந்த நாளில கூட இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக வேளைகள்ல வசனத்தை நாம் வேதங்களை பக்கம் பக்கமாய் வாசிக்கிறோம். எத்தனை முறை வேதத்தை படித்து முடித்திருக்கிறோம். ஆனால் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிற குணாதிசயம் நமக்குள்ளே காணப்படுவது மிகவும் அரிதாய் இருக்கிறது. அப்போ அந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியாததுனால என்ன நடக்கிறதுனா, நமக்குள்ள இடரல் வருகிறது. ஆண்டவரோடு இன்னும் நடக்க ஒரு தடுமாற்றம் வருகிறது. ஆண்டவரோடு நடப்பதில் ஒரு தயக்கம் வருகிறது. சில வேளைகள்ல வசனத்துக்கு விலகி ஓடுகிறோம். வசனத்தை வாசித்து நாம் அதன் பிரகாரம் செயல்படாதபடி உலக காரியங்களுக்கு நேராய் ஓடுகிறோம். யார் ஒருவர் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு 2வது இடரல் வருகிறது. அதே சங்கீதம் 119வது சங்கீதத்துல 165வது வசனம் இவ்வாறாய் சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல். பாருங்க, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள் கீழ்ப்படிவார்கள். அப்ப யாரெல்லாம் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்கள் வாழ்க்கையில இடறுதல் இல்லை, தடுமாற்றம் இல்லை, தயக்கம் இல்லை. கர்த்தரை விட்டு என்னாலும் விலகி ஓடவே மாட்டார்கள். வார்த்தை கிரி செய்யும். வசனம் கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறார், அந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் என்கிற அந்த நம்பிக்கையில் இருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இந்த நாட்கள்ல சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரணம். பாருங்க, முதல்ல என்ன நடக்குதுன்னா, அற்புதத்தை கண்டு அற்புதத்தை காணாததுனால இடறுகிறார்கள். 2வது, வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் இடறுகிறார்கள். ஆனால் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் அங்கே உண்டாகிறது. 3வது பாருங்க, யார் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ, அவர்கள் என்ன செய்வார்களா? இயேசுவோடு கூட, கர்த்தரோடு கூட வேரூன்றின ஒரு அனுபவத்தில் இருப்பார்கள். வாசிக்கலாமே, மார்க்கு 4வது அதிகாரத்துல 17வது வசனத்தை பார்க்கும்போது, மார்க் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்க்கும்போது, அங்கே ஆண்டவர் ஒரு எடுத்துக்காட்டாக அந்த விதைக்கிற அந்த உவமை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால், அப்பாங்க கற்பாரிலே விதைக்கப்பட்ட அந்த விதை குறித்து அங்கே சொல்லப்படும்போது, தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதவர்களாய் இருக்கிறபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தமா உபத்திரவம் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். பிள்ளைகளாகி நாம் என்ன நினைக்கிறோம் சொன்னா, ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் மாத்திரமே நிறைவேறணும். ஆனா உபத்திரமான என் வாழ்க்கையில ஒரு துன்பமோ துயரமோ வரும்போது, உபத்திரம் வரும்போது, அந்த வாக்குத்தத்த வசனங்களை பிடித்து ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டனா, அற்புதங்களை மாத்திரம் பெற்றுக்கொண்டனா, உபத்திரம் வரும்போது நான் இடறி போகிறேன். என் வாழ்க்கையில எது நடந்தாலும் நான் இடரல் வரவே கூடாது. அதுக்கு பாருங்க, பவுலுடைய வாழ்க்கையில கூட நடக்கிற ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ரோமர் 8வது அதிகாரத்துல 36வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரை இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருகாரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அந்த அன்பு, அந்த வேர் எங்க போயிருக்குது? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறபடினால அந்த வேர் பட்டு போகாது. அந்த வேர் ஸ்தோத்திரம், அந்த வேரை பிடுங்கி எறிய முடியாது.
அந்த வேர் ஸ்ட்ராங்கா இருக்குது பாருங்க. அந்த வேர் கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. அந்த கிறிஸ்துவுக்குள்ள வேர் இருக்கிறதுனால பாருங்க, மேலோட்டமாக என்னென்ன போராட்டங்கள் அந்த ஸ்தோத்திர மரத்தின் மீது மோதினாலும் கூட அது அசையா. அதே போலதான் பவுல் கிட்ட அங்க பார்க்கிறோம். எத்தனை வேதனை பாருங்க அந்த இடத்துல. இந்த 3 வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். ஸ்தோத்திர தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நம்ம இடத்துல நிறைவேறுகிறான்னு சொன்னா ஏதோ 1-2 தான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதித்திருப்பார். எல்லாவற்றும் தேவன் நமக்கு அனுமதித்திருக்க மாட்டார். ஆனால் இந்த அனுமதிக்கப்பட்ட ஒரு சில சம்பவங்களினாலே நாம் இடறி போவோம் என்று சொன்னால் பரிதவிக்கப்பட்ட நிலைமையா இருக்கும். ஆகையினால யார் ஒருவர் அற்புதத்தை கண்டுதான் நான் தேவனிடத்துல விசுவாசமா இருப்பேன் என்று சொல்லாமல், அற்புதத்தை கண்டாலும் அற்புதத்தை காணாவிட்டாலும் கர்த்தர் மீது நம்பிக்கையா இருக்கிற பிள்ளைகள், இரண்டாவது அந்த பிள்ளைகள் என்ன செய்வார்களா, வசனத்துக்கு கீழ்ப்படிவார்கள். அப்ப வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது அவர் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் உண்டாகும். அந்த வசனத்துக்கு யார், கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் கர்த்தருக்குள்ளே வேர் கொண்டு இருப்பார்கள். வேர் கொண்டு இருக்கிற அந்த பிள்ளைகளை உலகத்தில் எழுப்புகிற எந்த விதமான போராட்டங்களும் எந்த விதமான சக்திகளும் அந்த பிள்ளைகளை அசைக்க முடியாது. அதனாலதான் பாருங்க, இன்னும் ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். கொலோசியர் 2வது அதிகாரத்துல 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடி அவருக்குள் வேர் கொண்டவர்களாக அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் கூட பாருங்க, யாரெல்லாம் கர்த்தருக்குள்ள வேர் கொள்ளுகிறார்களோ அவர்கள் கர்த்தர் மேல் கட்டப்பட்ட ஒரு மாளிகையாய் இருப்பார்கள். ஆகையினால நாம் எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் இடரவே முடியாது. என்று சொன்னால் நம்முடைய வேர் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. அதனால நம்ம யாருமே எந்த சூழ்நிலைகளும் எந்த உபத்திரவங்களும் எந்த போராட்டங்களும் நம்மை அசைக்கவே முடியாது. அடுத்து பாருங்க, முதல்ல பார்த்தோம் அற்புதங்களை காணாததுனால இடறுகிறார்கள். அற்புதத்தை கண்டாலும் காணாவிட்டாலும் தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் இடர மாட்டார்கள். இரண்டாவது, அப்படி அற்புதத்தை கண்டாலும் காணாவிட்டாலும் தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்துக்கு அவர்கள் கீழ்ப்படிவார்கள். கீழ்ப்படியாத பிள்ளைகள் இடறி போவார்கள். கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டு. மூன்றாவது பார்த்தோம், யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் கர்த்தருக்குள்ளே வேர் கொண்டு இருப்பார்கள். வேர் கொள்ளாதவர்கள் இடறி போவார்கள். அங்கே நான் பார்த்தது போல அந்த விதைகளை, கற்பாரில் விதைக்கப்பட்ட அந்த விதைகளை குறித்து பார்த்தோம். உலக போராட்டங்கள், உலக காரியங்கள் வரும்போது அவர்கள் இடறி போவார்கள். வசனத்து நிமித்தமாக உபத்திரம் வரும்போது அவர்கள் இடறி போவார்கள். ஆனால் கர்த்தருக்குள்ள வேரூன்றின பிள்ளைகள், பவுலுடைய இந்த சம்பவத்தை நம்ம உதாரணமாய் காண்பித்தோம் அல்லவா? அது போல நம்முடைய வாழ்க்கையில என்ன துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், பசி, நிர்வாணம், நாசமோசம் எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டவர்கள் விலகவே மாட்டார்கள். என்று சொன்னால் கிறிஸ்துக்குள்ள வேரூன்றப்பட்டவர்களாய் கிறிஸ்து மேல் கட்டப்பட்ட மாளிகையாய் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் என்ன செய்வார்களாம், தேவனுடைய பாதத்துல எப்போதும் காத்திருப்பார்கள். வாசிக்கலாமா? 2 பேதுரு 3வது வசனத்தையும் 2 பேதுரு 3வது அதிகாரத்துல 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிக்கலாம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாளில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்வார்கள். பாருங்க, இந்த நாட்கள்ல பரியாசக்காரர் வந்து நம் தேவனுடைய பிள்ளைகள் காத்திருக்கிற அந்த காத்திருப்பை குறித்து பரியாசம் பண்ணுவார்களா?
அவர் வருவார் வருவார் என்று சொல்லி காத்திருக்கிறீங்களே, அவர் எப்பதான் வர போறார் அப்படி சொல்லி நம்ம பரியாசம் பண்ண. ஒருவேளை தேவனுடைய பிள்ளை சில விண்ணப்பங்களுக்காக நீ நீண்ட நாட்களை ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை பிள்ளை செல்வத்துக்காக செபிக்கலாம், உலகத்தின் ஐஸ்வர்யத்துக்காக செபிக்கலாம், உங்களுடைய வீட்டு காரியங்கள் குடும்ப காரியங்கள் எதற்காவது நீங்கள் முழங்கால் படிட்டு கண்ணீரோடு உபவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை பல ஆண்டுகளாக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். இன்னும் காரியம் ஜெயமாக விளையேன்னு சொல்லி ஒரு சோர்வு இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். நிச்சயமாக காத்திருக்கிறவன் காத்திருப்பு ஒரு நாள் வீண் போகாது. காத்திருக்கிற காத்திருப்பு ஒரு நாள் வீண் போகாது. ஒருவேளை நீ காத்திருக்கிற அந்த காத்திருப்பை குறித்து அநேகர் பரியாசம் பண்ணலாம். நீ காத்திருக்கிற அந்த காத்திருப்பை குறித்து நீண்ட நாட்களாய் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்கிற உன் ஜெபத்தை குறித்து அநேகர் பரியாசம் பண்ணலாம். சோர்ந்து போகாதே. காத்திருந்து வருகிற பலன் புது பலன். ஆகையினால இப்படி நாம் பரியாசம் பண்ணும்போது, காத்திருக்கிற பிள்ளைகளை பரியாசம் பண்ணும்போது அவர்கள் என்ன செய்யறாங்களா, சோர்ந்து போய் இத்தனை நாட்கள் காத்திருந்தோமே நமக்கு ஆசீர்வாதம் இல்லையேன்னு சொல்லி அவர்கள் இடையே போகிறாங்க. வேதத்திலிருந்து கூட நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும். பாருங்க, ஈசாக்கை குறித்து ரெபெக்காளை குறித்து ஆதியாகமம் 25வது அதிகாரத்துல 21வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் 20 ஆண்டு காலம் பிள்ளை இல்லாது இருந்தார்கள். ரெபெக்காளுக்கு 20 ஆண்டு காலம் பிள்ளை இல்லாது இருந்தது. அவர்கள் கணவன் மனைவியாக ஜெபித்தார்கள். ஜெபித்த பின்பு கர்த்தர் அந்த 20 ஆண்டுகளுக்கு பின்பாக கர்த்தர் பிள்ளை தருகிறார். ஒரே கர்ப்பத்தில் 2 பிள்ளைகளை தருகிறார். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கூட ஒருவேளை நீ காத்து இருக்கிறதுனால சோர்ந்து போகாதீங்க. எந்த சூழ்நிலைக்காக என்ன காரியத்துக்காக நீ காத்திருக்கிறீங்களோ அந்த காத்திருப்பை கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார். சரி, வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 40வது அதிகாரத்துல 30வது வசனத்தை 31வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். சொல்லப்படுகிறது, இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்களா, இடறி விழுவார்கள், சோர்ந்து போவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அங்கே சொல்லப்படும் போது பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, அவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து அவர்கள் ஸ்தோத்திரம் நடந்தாலும் சோர்ந்து போகாதபடி கர்த்தர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகையினால கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால நாம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடி தேவன் என்னை பாதுகாக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே பார்க்கும்போது யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால பரியாசம் பண்ணுகிறதை உணர்கிறார்களோ அவர்கள் இடறி போவார்கள். ஆனாலும் எத்தனை பேர் என்னை பரியாசம் பண்ணாலும் வேர் கொண்ட அனுபவம் உடையவர்கள் கர்த்தருக்காய் காத்திருப்பார்கள், வெற்றி பெறுவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். அவர்கள் சோத்திரம் கழுகுகளை போல உயர செட்டைகள் எடுத்து பரப்பார்கள் என்று சொல்கிறது. ஆகையினால் இந்த நாட்களில் கூட நாம் கேட்டதான இடர்கள் வருவதற்கு 4 காரியங்கள் இடத்துல நான் காண்பித்தேன். முதல் காரியம், அற்புதத்தை ஸ்தோத்திரம் கண்டு ஸ்தோத்திரம் விசுவாசிக்கிறவர்கள் அல்ல, அற்புதத்தை காணாமலும் விசுவாசிக்கிற பிள்ளைகள் நாம. அற்புதத்தை அவர்கள் காணாததுனால அவர்கள் இடறுகிறார்கள். அப்ப அற்புதத்தை காணாத ஸ்தோத்திரம் பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்களா, வசனத்தை ஸ்தோத்திரம் கீழ்ப்படியாதவர்கள். அப்ப வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் இடறுகிறார்கள். அப்ப வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் அடுத்தது என்னவா இருக்கிறாங்க, கர்த்தரிடத்துல வேர் கொள்ளாத அனுபவம் உள்ளவர்கள். அப்ப கர்த்தரிடத்துல வேர் கொள்ளாத அனுபவம் உள்ளவர்கள் இடறுகிறார்கள். அப்ப கர்த்தரிடத்துல வேர் கொள்ளாத அனுபவம் உடையவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்களா, கர்த்தருக்கு காத்திருக்க முடியாத பிள்ளைகளாக, கர்த்தருக்காய் காத்திருக்கிற சில விண்ணப்பங்களை குறித்து சில காரியங்களை குறித்து நீண்ட நாட்களாய் காத்திருக்க மனம் இல்லாததுனால அநேகர் பண்ணுகிற பரியாசத்தை கேட்டு அவர்கள் இடறி போகிறார்கள். ஆனால் அற்புதத்தை காணாமல் தேவன் மீது விசுவாசம் வைக்கிற பிள்ளைகள் திருவசனத்தை கீழ்ப்படுகிறார்கள். ஒரு வாழ்க்கையில சமாதானம் கிடைக்கிறது. அந்த பிள்ளைகள் தேவனிடத்துல ஸ்தோத்திரம் வேர் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அந்த வேர் கொள்ளுகிற அனுபவம் கிறிஸ்துவின் கட்டப்படுகிற மாளிகைக்கு ஒப்பாயிருக்கிறது. அந்த ஸ்தோத்திரம் வேர் கொள்ளுகிற அனுபவம் உடையவர்கள் தான் கர்த்தருக்காய் காத்திருக்கிறார்கள். காத்திருக்கிற பிள்ளைகள் தான் அவர்கள் ஸ்தோத்திரம் இளைப்படையாதபடி அவர்கள்
உயர உயர பறக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். சங்கீதம் 40வது சங்கீதத்துல 1வது வசனத்திலிருந்து 3வது வசனத்தை வரை பார்க்கும்போது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். தமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். கண்மலை மேல என்னுடைய பாதங்களை உறுதிப்படுத்துறது மாத்திரம் இல்லையா, என் வாழ்க்கையை பார்த்து அநேகர், என் வாழ்க்கையில் நடந்த சாட்சிகளை பார்த்து அநேகர் கர்த்தரை நம்புகிறார்கள். இதுதான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆகையினால நம்முடைய சாட்சி அநேகரை கிறிஸ்துக்குள்ளாக நம்பிக்கை உள்ளவர்களாய் மாற்ற வேண்டும். நம்முடைய சாட்சி கிறிஸ்து மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையுடைய பிள்ளைகளுக்கு ஒரு இடரலாய் இருக்கக்கூடாது. ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்கள்ல பவுல் சொன்னது போல நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இந்த நாட்கள்ல நம்பிக்கையிலே ஸ்தோத்திரம், விசுவாசத்துல உறுதியா இருக்கிற நமக்கு விசுவாசத்தை காத்துக்கொள்ள கூடாதபடி என்னென்ன இடர்கள் வருகிறது என்பதை பார்த்தோமே. ஆகினால் இப்படிப்பட்ட இடர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அதை நாம் சரி செய்து தேவனோடு கூட காத்திருப்போம். தேவன் ஆசீர்வதிப்பார், அவர் சீக்கிரத்தில் வருவார். ஆகினால் அந்த வருகையில் நாம் பங்கு கொள்ளுகிற பிள்ளைகளாய், நித்திய ஜீவனில் பங்கு கொள்ளுகிற பிள்ளைகளாக நாம் ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பிதாவே, நல்ல வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இயேசுப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், ஆண்டவர் வேறு கொண்ட பிள்ளைகளாய், ஆண்டவருடைய சமூகத்தில் எப்போதும் காத்திருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய், கண்களின் மேல் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, உறுதிப்பட்ட பாதங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட பிள்ளைகளாய், கண்களின் மேல் நிறுத்தப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க தேவன் அனுகிரகம் செய்யுங்கப்பா. ஒருவேளை வாழ்க்கையில கர்த்தாவே அநேகர் காத்திருக்கும் போது பரியாசம் பண்ணலாம். ஆண்டு ஸ்தோத்திரம் அதை கண்டு இடறி போகாதபடிக்கு, ஆண்டு ஸ்தோத்திரம் வசனத்தை கீழ்ப்படியாமல் இடறி போகாதபடிக்கு, அற்புதத்தை காணாதனால் இடறி போகாதபடிக்கு, ஆண்டு ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாத்து வேறெடுத்துங்கப்பா. இடர்கள் எங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுங்க. அவருடைய வாழ்க்கையில் கூட நடந்த சம்பவங்களை பார்த்தோமே. உபத்திரம், வியாகுலம், பசி, நிர்வாணம், நாசமோசம் எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகாதபடி ஸ்தோத்திரம் வேர்கொண்டு அவரோடு கூட ஸ்தோத்திரம் நிலைத்து நின்று ஸ்தோத்திரம் அவன் விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது சொன்னது போல ஆண்டு ஸ்தோத்திரம் நாங்களும் ஆண்டவரே இந்த வருகையில கர்த்தர் ஸ்தோத்திரம் பரலோகத்துல எங்களுக்காய் வைத்திருக்கிற இந்த கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. வாழ்கிற இந்த நாட்களில ஸ்தோத்திரம் விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ள, இடர்கள் இல்லாதபடி காத்துக்கொள்ள தேவங்களுக்கு அனுகிரகம் செய்ப்பா. அந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. தயவுக்கார கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.